Hi, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா my expense tracking system. இந்த வீடியோல in-depth என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ற மாதிரி நான் என்னென்ன மாதிரி ட்ராக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்றேன், அது எதுக்கு யூஸ் பண்றேன், ஏன் யூஸ் பண்றேன் அப்படிங்கறது எல்லாமே இங்க ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட ட்ராக்கிங் சிஸ்டம் கூகுள் ஷீட்டா இருக்கும். ஸோ கூகுள் ஷீட்ல நான் ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம டைப் பண்ண நம்ம அப்டேட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகிக்கும். நம்ம எக்ஸல் மாதிரி சேவ் பண்ணணும் அவசியம் இல்லை. இது ஏன் நான் கூகுள் ஷீட்டா சாஃப்ட்வேர் மாதிரி நான் லேப்டாப் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் லேப்டாப் பர்சனல் லேப்டாப் நான் டெய்லி ஒரு 1 hour ஆச்சு லாகின் பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி நான் ஃபுட்டுக்கு ட்ராவலுக்கு நான் எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே டெய்லி பேஸில் ஷீட்டில் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இப்போ ட்ரெடிஷ்னலாக நீங்கள் நோட்லேயோ இல்லை தனியாக அதுக்குள்ளே ஒரு நோட் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஃபாலோ தட். இது ஏன் நான் இப்போ இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், அப்டேட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது மூலிமா நான் என்ன லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம மிஸ் அவுட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒரு திடீர்னு நமக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு செலவு இருக்குது அப்படின்னா நம்ம காசு இருக்குன்னு மந்த் ஸ்டார்ட்டில் எல்லாமே கொடுத்துருவோம், லைக் செலவு பண்ணிடுவோம். தேவைங்கும் போது நமக்கு செலவு அமௌண்ட் இருக்காது. மந்த் ஸ்டார்ட் ஆகுது, மந்த் எண்டுக்கும் போது அடுத்த மாதத்துக்கு என்னென்ன நான் பிளான் பண்ணி வச்சுக்குவேன். இவ்வளோ செலவாகும், எக்ஸ்ட்ரா இவ்வளோ இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம எமர்ஜென்சியாவோ இல்லை அடுத்த மாதத்துக்கு நம்ம அதை எட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் வச்சுருப்பேன். ஸோ இதுதான் அவுட் ஆஃப் பிளான் பட்ஜெட்டுங்கிறதுனா பிளானை தாண்டி போகும்போது நான் கொஞ்சம் யோசிக்கணும், இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற நான் யோசிப்பேன். அதே மாதிரி ஷார்ட் இஎம்ஐ க்ளோசர் அப்படின்னா நான் இப்போ ஒரு நான் பர்சனல் லேப்டாப் வாங்கியிருக்கேன். ஈவன் நான் காலேஜ் படிக்கும்போது லேப்டாப் இல்லை, காலேஜ் முடிச்சும் லேப்டாப் இல்லை. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு லேப்டாப்பே நான் வாங்கினது. ஏன்னா ஃப்ரீலான்சிங் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் நமக்கு பர்சனல் லேப்டாப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணது. ஸோ அந்த லேப்டாப் 2 இயர்ஸாகவும் நான் கன்வெர்ட் பண்ணேன் இஎம்ஐ. பட் ஆனால் நான் 6 months நான் 6 months நான் வச்சுட்டேன். 6 மாதம் தான் நான் பே பண்ணணும். 6 மாதத்துக்கு அப்புறம் என்னோட ஓன் லேப்டாப், அந்த 6 மாதம் இஎம்ஐ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 6 மாதம் நான் டக்குன்னு க்ளோஸ் பண்ணேன். ஆனால் அந்த 6 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ்லாம் குறைச்சிக்கிட்டேன். ஸோ அந்த அன்அவாய்டபிள் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைச்சி தான் இந்த 6 மாதத்தோட இஎம்ஐ பே பண்ணுது. ஆனால் 6 மாதத்துக்கு ஷார்ட் பீரியட் டக்குன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ தட் நான் என்ன பண்ணுறதுன்னா எல்லாமே இஎம்ஐ வாங்கினா ஷார்ட் டேர்மில் நான் முடிக்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மந்த் ஸ்டார்ட் அண்ட் மந்த் எண்ட் இந்த ரெண்டுமே எனக்கு இது வரைக்குமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது. மந்த் ஸ்டார்ட் இருக்கும்போது நம்மகிட்ட அமௌண்ட் இருக்கும், மந்த் எண்டுக்கும் போது நம்மகிட்ட அமௌண்ட் இருக்காது. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு எப்படின்னா நம்ம மென்டலாகவும் அது நமக்கு அஃபெக்ட் ஆகுது. எப்படின்னா எனக்கு கான்ஃபிடென்ட் மந்த் ஸ்டார்ட் 2-3 வீக்ஸ் 2 வீக்ஸ் கூட இல்லை 10 days மந்த் அமௌண்ட் இருக்கும் கையில். ஆனால் மந்த் எண்டுங்கும் போது எனக்கு அமௌண்ட் கையில் இருக்காது. நான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்குவேன். ஸோ 500 ரூபா 1000 rupees வாங்கினமோ 500 இல்லை 1000 rupees தான். பட் ஆனால் அது அந்த மந்த் எண்டுங்கும் போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஓகே அமௌண்ட் வருது அப்படின்னா நான் இஎம்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எல்லாமே நான் எல்லாமே நான் கழிச்சிட்டு அந்த சர்வைவல் எக்ஸ்பென்ஸில் எது வேரியபிளாக இருக்குது அப்படின்னு நான் பார்ப்பேன். எது வேரியபிள்னா நம்ம டெய்லி ஃபுட்டு, நம்ம டெய்லி மளிகை சாமான், க்ரோசரிஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி டெய்லி வாங்குகிறோம். ஸோ மந்த் வரைக்கும் அந்த 1 monthக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு 5,000 6,000 ஆகுது அப்படின்னா அது வேரியபிள். சில டைம் 4,000 முடியலாம், சில மந்த் எக்ஸ்ட்ராவும் ஆகலாம். ஸோ அது வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளில் எப்படி நம்ம பிரிக்கலாம், வீக்லி இப்போ நான் ஒரு வாரத்துக்கு இவ்வளோ 1,000 rupees, 1 வீக்குக்கு 1,000 rupees, செகண்ட் வீக்குக்கு 1,000, அப்புறம் 4 வீக்ஸ்க்கு 4,000, அதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 வச்சுக்குவேன். ஸோ இது என்னோட க்ரோசரியோட பிளான். ஸோ இது மாதிரி நான் வேரியபிள் எப்படி நான் பிரிக்கிறேன் அப்படிங்கிறதுமே நான் இந்த இது மூலிமா நான் பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா மந்த் ஸ்டார்ட் மந்த் எண்டு மந்த் ஸ்டார்ட்டுக்கு போது எல்லாமே வாங்கிடுவோம். அமேசான் ஆர்டர் பண்ணுவோம், ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவோம், ரேபிடோவில் போவோம். ஆஃபீஸுக்கு நான் மேக்ஸிமம் ரேபிடோவில் போயிருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் எக்ஸ்பென்ஸ் பார்க்கும்போது காசு இருக்குது நான் போனேன். ஆனால் மந்த் எண்டுங்கும் போது நான் போகல, பஸ்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பஸ் பாஸ் யூஸ் பண்ணேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ அமௌண்ட் இருக்குது, நம்ம இது மந்த் எண்டு வரைக்கும் வேணும், நம்ம அதை வச்சுக்கலாம். மந்த் எண்டுங்கும் போது நமக்கு முடியல எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டேன். இதுதான் என்னோட கூகுள் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ இதில் எப்படின்னா சோர்சஸ் மந்த்லி இன்கம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த பேசிஸில் கீழே மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா அதில் பார்ட் 1 சர்வைவல் எக்ஸ்பென்ஸ், அதில் ஹோம் ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, க்ரோசரி, ஸ்நாக்ஸு, நெட் ரீசார்ஜ், பஸ் பாஸ், கவர்மெண்ட் பஸ் பாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ சென்னையில் அதேமாதிரி ஆன்லைன் ஃபுட் டெலிவரி, ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் அப்படின்னா நம்ம ஜொமேட்டோ, ஸ்விக்கி சப்போஸ் ஆர்டர் பண்ண அப்படின்னா
கேப் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதே மாதிரி ட்ரிப்பு மிஸ்க்கு லைக் அதர் எக்ஸ்பென்ஸ் வீட்டுக்கு தரத்துக்கோ அந்த மாதிரி வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து சர்வைவல் எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி இஎம்ஐ டெப்ட். இப்போ இஎம்ஐ வந்து என்னோட இஎம்ஐ இருக்கலாம். ஸோ பர்சனல் இஎம்ஐ, பர்சனல் ஒன்று ஃபோனுக்கு நம்ம வாங்கியிருக்கிறதோ இல்லை வந்து எலக்ட்ரானிக் பொருள் வாங்கியிருக்கிறது, எஜுகேஷனுக்கு, ஸோ அந்த மாதிரி நான் வந்து தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் கோல்டு, போஸ்ட் ஆஃபீஸுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது, லோக்கல் சேவிங், பர்சனல் சேவிங்ஸ், நீங்கள் தனியாக எடுத்து வைக்கிறது உண்டியல் அந்த மாதிரி, அப்புறம் வந்து ஆர்டி, எஃப்டி. இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் மேக்கப் காப்பி கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட இதுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சைடில் எப்படின்னா வந்து ரைட் சைடில் வந்து நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து போடணும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் மொத்தமாக எடுத்து அப்டேட் பண்ணுறது அது உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ட்ராக்கிங் சிஸ்டம். இது நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படின்னா நான் ஃப்ரீலான்சிங் சொன்ன மாதிரி ஃப்ரீலான்சிங் எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது எப்படி கிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிகினர் கைடு மாதிரி நான் வந்து ஒரு பிளான் பண்ணுறேன் அடுத்த வீடியோ ஃப்ரீலான்சிங் பற்றி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு ஒரு பேசிக் ஓவர்வியூ, என் சைடில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கரண்ட்டாக என்ன இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் ஓவர்வியூ நான் சொல்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை சப்போஸ் நீங்கள் பார்த்துக்கப்புறம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதோட இன்டெப்த் வீடியோவும் நான் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் தரேன். அதே மாதிரி இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஓகே ஈஸியாக இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது kavin.256 நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது அதுவுமே வந்து kavin.256 தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் அடுத்த வீடியோவுக்கு. எனக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவுக்கு கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.